الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. الكلم الطيب لشيخ الإسلام أحمد بن عبد الحليم ابن تيمية الحراني ரஹிமஹுல்லா அவர்களுடைய நூலிலிருந்து ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களுடைய தஹ்கீக்கோடு தொடர்ந்தேர்ச்சியாக அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர் போன்ற வார்த்தைகளின் சிறப்பு, அதனுடைய மகத்துவத்தை பற்றி கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த பாடத்திலே இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் 10வது ஹதீஸாக பதிவு செய்திருக்கின்றார்கள். வகால சமுரத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم أحب الكلام إلى الله تعالى أربع لا يضرك بأيهن بدأت سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள், அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் 4. அதில் எதை கொண்டு நீங்கள் ஆரம்பித்தாலும் பாதிப்பு என்பது கிடையாது, கூலில குறைவு என்பது கிடையாது. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையாகும். இந்த ஹதீஸை ஹர்ரஜல் முஸ்லிம், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவருடைய சஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான வார்த்தை என்பதிலிருந்து நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். அல்லாஹு தஆலாவுடைய சிஃபா, தன்மைகள் உள்ளதாக இருக்கின்றது விரும்புவது. அல்லாஹு தஆலா சில வார்த்தைகளை விரும்புகின்றான். அந்த வார்த்தைகள் உள்ளது தான் இந்த 4 வார்த்தைகளாக இருக்கின்றது. எதை நாங்கள் ஆரம்பித்தாலும், அதாவது சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம், அல்லது அல்ஹம்துலில்லாஹ் சுபஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று எந்த அடிப்படையில் சொன்னாலும், எந்த வார்த்தையை நாங்கள் ஆரம்பித்து சொன்னாலும் அதில் எந்த குறைபாடும் கிடையாது கூலியில். என்றாலும் இமாம்கள் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள், ஆக சிறப்பானது இந்த வரிசையிலே சொல்லுவது. எந்த வரிசையிலே? தர்த்தீபிலே. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் என்ற இந்த தர்த்தீபிலே சொல்வது என்பதை எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றன. ஏனென்றால் ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்கக்கூடியது. லஅன் அகூல, நான் சொல்லுவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது, நான் சொல்லுவது சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று நான் சொல்லுவது எனக்கு சூரியன் எதன் மீது உதிக்கின்றதா இந்த உலகத்தை விடவும் மிகவும் விருப்பத்துக்குரியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகின்றார்கள். எனவே இந்த அடிப்படையில், இந்த தர்த்தீப், இந்த ஒழுங்கு வரிசையின் அடிப்படையில் சொல்வது சிறப்பானது என்று எங்களுக்கு இமாம்கள் அடையாளம் காட்டுகின்றார்கள். இந்த 4 வார்த்தைகளில் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற இந்த வார்த்தைகளை, அதாவது
லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகளை நாங்கள் கற்றுவிட்டோம். இன்றைய பாடத்திலே அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். நிச்சயமாக அல்லாஹு அக்பர் என்பது மிக மகத்தான ஒரு விடயமாக வார்த்தையாக காணப்படுகின்றது. அல்லாஹ்விடத்திலே அதிகமான கூலிகளை பெற்றுத்தரக்கூடியதாக காணுகின்றது. இதனை சொல்வதற்கு மொழிவதற்கு ஆர்வமூட்டி ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் எங்களுடைய பாடங்களிலே அடையாளம் காணுகின்றோம். அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை இஸ்லாத்துடைய சின்னம் அடையாளங்களிலே வார்த்தைகளாக நாங்கள் அடையாளம் காணலாம். அதான் என்பது இஸ்லாத்துடைய சின்னங்கள் அடையாளங்கள் ஒன்றாக இருக்கின்றது. அதானை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று. அதே போன்று அதே அதானை முடிக்கின்றோம் அல்லாஹு அக்பர் என்று. எனவே இது எங்களுக்கு உணர்வூட்டுகின்றது அல்லாஹு அக்பர் என்பதுடைய முக்கியத்தனத்தை. அதே போன்று எங்களுடைய தொழுகைகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் தக்பீரத்துல் இஹ்ராம். தக்பீரத்துல் இஹ்ராம் என்றால் என்னது? அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அதே போன்று நோன்பு பெருநாளுடைய தினத்தில், அதே போன்று ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தில், ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில், அதே போன்று துல்ஹிஜ்ஜாவுடைய 10 நாட்களில் அதிகமாக நாங்கள் சொல்லக்கூடியது என்னது? தக்பீர். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று நாங்கள் அதிகம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே இது எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றது அல்லாஹு அக்பர் என்பதுடைய மகத்துவத்தை. இதன் காரணத்தினால்தான் சகோதரர்களே, இமாம்கள் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். தொழுகையிலே தக்பீரத்துல் இஹ்ராம், அந்த தக்பீரிலே அல்லாஹு அக்பர் என்பதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்லிவிட்டோம் என்றால் அல்லாஹு அஅதம், இதுவும் சிறப்பான வார்த்தை தான், அல்லது சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை நாங்கள் சொல்லுகின்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுகின்றோம். இதை கொண்டு எங்களுடைய தக்பீரத்துல் இஹ்ராமை ஆரம்பிப்போமாக இருந்தால் அந்த தொழுகை செல்லுபடியாகாது என்பது தான் இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத், இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவர் அபு யூசுப் போன்ற மூத்த இமாம்களுடைய ஏகோபித்த முடிவாக இருக்கின்றது. இதுதான் சுன்னாவோடு நெருக்கமானதாகவும் இருக்கின்றது என்பதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் நபியோ சஹாபாக்களோ அவர்களுக்கு பின்னால் வந்த சலஃபு சாலிஹீன்களோ அவர்களுடைய தொழுகைகளை அல்லாஹு அக்பர் என்பதை கொண்டு தவிர வேறு வார்த்தைகளை கொண்டு ஆரம்பித்தது கிடையாது என்பதை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். அதே போன்று சகோதரர்களே, நாங்கள் உயரமான ஒரு இடத்திலே, அதாவது மேட்டான இடங்களிலே செல்லுகின்ற போது, மேடான பிரதேசங்களிலே இடங்களிலே செல்லுகின்ற போது அல்லாஹு அக்பர் என்று சொல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். அவர்கள் உயரமான அந்த மேட்டு பகுதியிலே செல்வதாக இருந்தால் கப்பர்னா, நாங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்வோம். தாழ்ந்த பகுதியிலே செல்வோமாக இருந்தால் சப்பஹ்னா, நாங்கள் சுபஹானல்லாஹ் என்று சொல்லுவோம் என்று எங்களுக்கு அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தியை இமாம் அபூ தாவூத், இமாம் திர்மிதி, இமாம் இப்னு மாஜா போன்ற இமாம்கள் அவர்களுடைய சுனன்களிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, அல்லாஹு அக்பர் என்பதுடைய மகத்துவத்தை எங்களுக்கு இதனூடாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஏவுகின்றான் சூரத்துல் முத்தஸ்ஸிரிலே, வரப்பக ஃபகப்பிர், ஏ நபியே உம்முடைய இரட்சகனை கப்பீர் தக்பீர் செய்வீராக, சொல்லுவீராக,
ஃபஅظிம்ஹு பித்தௌஹீத், ஏகத்துவத்தை கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொண்டு அல்லாஹுவை ஏகத்துவப்படுத்துவீராக என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். சகோதரர்களே, எந்த உள்ளத்திலே அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையின் மகத்துவம் மேன்மை இருக்குமே அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேற யாருமே கிடையாது, அவனை தவிர வேற யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது, அல்லாஹுவை தவிர்த்து வணங்கப்படக்கூடியவைகள் அனைத்தும் அசத்தியமானது என்பதை, அல்லாஹு அக்பர் என்பதுடைய அர்த்தத்தையும் அதனுடைய மகத்துவத்தையும் தெரிந்தவர்கள் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அதே போன்று தன்னுடைய நாவால், தன்னுடைய உள்ளத்தால், உடல் உறுப்புகளால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டார்கள், இணை வைப்பதை வெறுப்பார்கள், இணை வைக்க கூடியதை விட்டு தன்னை தூரமாக்கிக் கொள்வார்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள். ஏன்? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் உணர்கின்ற போது, அல்லாஹுவை விட சிறுமையான இவைகள் வணங்கப்படுகின்ற போது, சுஜூத் செய்கின்ற போது இவர்களுடைய உள்ளம் அதனை ஏற்றுக்கொள்ளாது. எனவே அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று எந்த நாவு உச்சரிக்கின்றதே, எந்த உள்ளம் அதனுடைய மகத்துவத்தை உணர்கின்றதே, அது ஒரு போதும் ஷிர்க்கை ஆதரிக்காது, மாற்றமாக வெறுக்கும். அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு இணை வைப்பதை அவர்கள் வெறுப்பார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய பேர்பண்புகளிலே களங்கம் ஏற்படுத்துவதை அவர்கள் வெறுப்பார்கள். அதே போன்று அல்லாஹ்வுக்கு குழந்தையோ அல்லது அல்லாஹ்வுக்கு பெற்றோர்களோ அல்லாஹ்வுக்கு துணையோ அல்லது அல்லாஹ்வுக்கு இணையோ இருப்பதை அவர்கள் வெறுப்பார்கள், அதனை மறுப்பார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் இஸ்ராவுடைய 111 வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். வகுல், ஏ நபியே கூறுவீராக, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ்களும், அல்லதி லம் யத்தஹிது வலதன் வலம் யகுன் லஹு ஷரீக்கும் ஃபில் முல்கி வலம் யகுன் லஹு வலிய்யும் மினல் ذுல்லி வகப்பிர்ஹு தக்பீரா. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழ்களும், அவன் எத்தகையவன் என்றால் அவன் ஒரு குழந்தையை தனக்கு எடுத்துக் கொள்ளவில்லை, இன்னும் அவனுக்கு இணை என்பது கிடையாது அவனுடைய ஆட்சி அதிகாரத்திலே. அதே போன்று அவனுக்கு அதாவது வலி, அதாவது பணியக்கூடிய வலி என்பது கிடையாது. வகப்பிர்ஹு தக்பீரா, இன்னும் ஏ நபியே அல்லாஹுவை நீ பெருமைப்படுத்துவீராக என்று அல்லாஹ் தஆலா சூரத்து இஸ்ராவுடைய 111 வசனத்திலே சொல்லிக்கா. எவன் அல்லாஹுவை தக்பீர், அல்லாஹுவை பெருமைப்படுத்துவானே, நிச்சயமாக அவன் இவைகளை மறுக்கக்கூடியவனாக இருப்பான். இமாம் இப்னு ஜரீர் அத்தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், வகப்பிர்ஹு தக்பீரா, அல்லாஹுவை பெருமைப்படுத்துவீராக என்பதுடைய அர்த்தம் என்னவென்றால், வஅஸிம் ரப்பக் யா முஹம்மத், ஏ முஹம்மதே உம்முடைய இரட்சகனை மகத்துவப்படுத்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, பிமா அமரக், அல்லாஹ் உனக்கு எதனை ஏவினானே அதனை எடுத்து நடப்பதை கொண்டு நீ அல்லாஹ்வுக்கு மகத்துவப்படுத்துவீராக, அவனை பெருமைப்படுத்துவீராக, வார்த்தையினாலும் செயலினாலும் அவனை பெருமைப்படுத்துவீராக, உனக்கு அவன் ஏவியதுக்கு வழிபடுவதை கொண்டு நீ அவனை பெருமைப்படுத்துவீராக என்று அல்லாஹு இமாம் இப்னு ஜரீர் அத்தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு அடையாளம் காட்டினார். அதே போன்று அல்லாஹ் உனக்கு தடுத்ததை விட்டு நீ தவிர்த்து அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை கொண்டு நீ அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவீராக என்று நபியை பார்த்து அல்லாஹு தஆலா ஏவுகின்றார். எனவே சகோதரர்களே, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற அந்த வார்த்தையை நாங்கள் உணர்ந்து விட்டோம் என்றால், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதை உணர்ந்து விட்டோம் என்றால், என்னிடத்திலே அல்லாஹ், நான் அல்லாஹுடைய அடிமை என்பது, உபூதியத்துடைய தன்மை என்பது வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அதன் காரணமாக நான் அல்லாஹ் ஏவினதை எடுத்து நடக்கக்கூடியவனாக இருப்பேன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாக நான் இருக்க மாட்டேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்கின்ற போது அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டும் என்னை தூரமாக்கிக் கொள்வேன், அதனை விட்டும் நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன். இதனால் தான் சகோதரர்களே, எங்களுடைய இமாம்கள் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள், நீ பாவத்தை செய்யும் பொழுது அந்த பாவத்துடைய அளவை, இது பெரிய பாவமா சிறிய பாவமா, பெரியதா சிறியதா என்று நீ அளவெடுக்காதே, மாற்றமாக எவனுக்கு நீ மாறு செய்கின்றாய், அல்லாஹு அக்பர், எவன் மிகப்பெரியவனாக இருக்கின்றாயே அவனுக்கு நீ மாறு செய்கின்றாய் என்ற உணர்வு உன்னுடைய உள்ளத்திலே
ஏற்படுமாக இருந்தால், அதனுடைய அர்த்தத்தை நீ விளங்குவாயாக இருந்தால், உன்னுடைய நாவு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாது. உன்னுடைய கண்கள், காதுகள், உன்னுடைய கை கால்கள் அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்யாது. ஏன்? நீ விளங்கிவிட்டாய், அல்லாஹு அக்பர், அவன் மிகப்பெரியவனாக இருக்கின்றான். அவனுக்கு நான் வழிபடுகின்ற போது அந்த மிகப்பெரியவன் அல்லாஹு அக்பர், அவன் என்னுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவான், எனக்கு சவாப் கூலிகளை அதிகரிக்க செய்வான், இந்த உலகத்திலே என்னை பாதுகாப்பான். அந்த அல்லாஹ்வுக்கு நான் மாறு செய்கின்ற போது அல்லாஹு அக்பர், அவன் மிகப்பெரியவன், அவன் என்னை அழித்து விடுவான், இல்லாமலாக்கி விடுவான். எந்த உடலுறுப்பால் நான் பாவம் செய்கின்றேனே அந்த உடலுறுப்பை இயங்காமல் வைப்பதற்கு அவன் மிகப்பெரியவனாக இருக்கின்றான் என்பதை எங்களுக்கு இதனூடாக எடுத்துக்காட்டப்படும். எதை போன்று சகோதரர்களே, வகப்பிர்ஹு தக்பீரா என்ற அந்த சூரத்துல் இஸ்ராவுக்கு இமாம் ஷங்கீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவருடைய அத்வாஉல் பயான் என்ற நூலிலே சொல்லுகின்றார்கள், ஐ அஸிம்ஹு தஅஸீமன் ஷதீதன் வயத்ஹரு தஅஸீமுல்லாஹ் ஃபீ ஷித்தத்தில் மஹாஃபலத்தி அலா இம்திசாலி அம்ரிஹ் வஜ்தினாபி நஹி வல் முஸாரி இலா குல்லி மா யர்திஹ். அல்லாஹ்வுக்கு நாங்கள் அதிகமாக கடினமாக அடிப்பணிவது, மகத்துவப்படுத்துவது, மேன்மைப்படுத்த வேண்டும். அதனுடைய அந்த மகத்துவப்படுத்துவதை கடினமான தன்மை எங்களுக்கு வெளிப்படும். அல்லாஹ் ஏவினதை எடுத்து நடப்பதில் நாங்கள் பேணுதல்களாக இருக்கின்ற போது, அல்லாஹ் தடுத்ததை தவிர்த்து கொள்ளுவதில் நாங்கள் பேணுதல் உள்ளவர்களாக இருக்கின்ற போது, அல்லாஹ்வுடைய திருப்தியையே நோக்கி நான் விரைகின்ற போது நான் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்பதை உணர்ந்து கொள்கின்றேன். இதனால் தான் அல்லாஹுவை வணங்கக்கூடிய வணக்கங்களில் சிறப்பான வணக்கம் எது? ஐங்கால தொழுகையாக இருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹு அக்பர் என்று முஅஸ்ஸின் அதான் உடைய சத்தத்தை சொல்லுகின்ற போது அல்லாஹ்வை திருப்தி அடைந்த உள்ளம் தன்னுடைய அனைத்து காரியங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி, தொழுவதற்காக வேண்டி, சுஜூத் செய்வதற்காக வேண்டி விரைவதை நாங்கள் காணுகின்றோம். அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்தும் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத். சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய வியாபாரங்களோ கொடுக்கல் வாங்கல்களோ அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும் பொடுப்போக்காக்கி விடாது, தடுத்து விடாது, தொழுகை விட்டும் அவர்களை தடுத்து விடாது என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் மிக பெரியவன் என்று எந்த உள்ளம் உணர்ந்து கொள்கின்றதே, நிச்சயமாக அந்த உள்ளம் அல்லாஹுவை பெருமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நான் யார்? என்னிடத்திலிருந்து பெருமை என்ற தன்மை இல்லாமல் போய்விடும். எவ்வளவு பணம் படைத்தவனாக இருக்கலாம், எவ்வளவு அழகு படைத்தவனாக இருக்கலாம், சொத்து செல்வங்கள் உள்ளவனாக இருக்கலாம், பட்டம் பதவிகள் உள்ளவனாக இருக்கலாம், நான் எவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் அது பெரியது கிடையாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவனாக இருக்கின்றான். அவன் தந்த பதவி, அவன் தந்த சொத்து, அவன் தந்த சொத்து செல்வங்கள் அவன் தந்தவைகளாக இருக்கின்றது. எனவே பெருமை அடிப்பதற்கு எனக்கு எங்கே உரிமை இருக்கின்றது? நான் யார்? ஒரு இந்திரிய துளியிலிருந்து வெளியாகினவன், என்னிலே சுமந்திருப்பது மலம், நான் மௌத்தாகினால் போவது பிணமாக. இவ்வாறு இருக்க எனக்கு எப்படி சகோதரர்களை பெருமை என்பது வர முடியும்? அல்லாஹு அக்பர் என்பதை அறிந்தவன் தன்னிடத்தில் ஒரு அணுவளவேனும் பெருமை என்பது வராது. அவனுடைய வார்த்தையிலே, செயலிலே, எண்ணத்திலே பெருமை என்பது வராது. மாற்றமாக அவனுடைய வார்த்தையில், எண்ணத்தில், செயல்களிலே தாழ்மையான தன்மை, பணிவுத்தன்மை என்பது தான் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். எப்பொழுது அல்லாஹ் மிக பெரியவன் என்று எவன் உணர்கின்றானே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆட்சி அதிகாரங்கள் பெற்றவர்கள் அனைத்துமே சிறுமையானவர்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதனால் தான் சகோதரர்களே, நாங்கள் வரலாற்றை புரட்டி பார்க்கின்றோம். அன்பியாக்களாக இருக்கலாம், அதே போன்று சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறை புரட்டி பார்க்கின்றோம், அதே போன்று இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை புரட்டி பார்க்கின்றோம். அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரிகளுக்கு முன்னால் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அணுவளவேனும் பயம் என்பது கிடைக்கவில்லை. சத்தியத்தை சொல்வதில், சத்தியத்தை நிலைநாட்டுவதிலே
காரணம் ஏன்? அல்லாஹு அக்பர், அவனை விடவும் மிக பெரியவன் யாருமே கிடையாது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இதன் காரணத்தினால் தான் அவர்களுடைய உள்ளத்திலே பணிவுத்தன்மை என்பது வந்தது. இந்த உலகத்திலே யாருக்குமே அவர்கள் பயப்படாதவர்களாக, அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் வரலாறிலே பிரட்டி பார்க்கின்ற போது நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் மிக பெரியவன் என்று நாங்கள் சொல்லுகின்ற போது என்னுடைய உள்ளத்திலே வரவேணுமான விடயம் என்னவென்றால், ஏனைய அனைத்துமே சிறுமையானதாக இருக்கின்றது. எனவே ஒரு மனிதன் அல்லாஹு தாலாவுடைய படைப்பினங்களை சிந்திக்கின்ற போது, அல்லாஹ்வுடைய ஆற்றலை சிந்திக்கின்ற போது அவன் அடையாளம் காணுவான் அல்லாஹ் மிக பெரியவன் என்பதை. இதனால் தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், பைன ஸமாஇ துன்யா வல்லதி தலிஹா 500 ஆமின். துன்யாவுடைய வானத்துக்கும் அதுக்கு மேலால் உள்ள அடுத்த வானத்துக்கும் இடையில் உள்ள தூரம் எவ்வளவு? 500 ஆண்டுகள் வரைக்கும் உள்ள தூரம். இன்னும் அந்த வானத்துக்கும் அதுக்கு மேலால் உள்ள வானத்துக்கும் இடையில் உள்ள தூரம் எவ்வளோ? 500 வருடங்கள் உள்ள தூரம். இவ்வாறு 7 வானங்களுக்கும் இடையில் உள்ள தூரம் இருக்கின்றது. அதே போன்று 7வது வானத்துக்கும் குர்சிக்கும் உள்ள தூரம் எவ்வளோ? 500 வருடங்கள் அளவுக்கு தூரம் உள்ளதாக இருக்கின்றது. அதே போன்று குர்சிக்கும் தண்ணீருக்கும் இடையில் உள்ள தூரம் 500 வருடங்களாக இருக்கின்றது. அதே போன்று தண்ணீருக்கும் அரசுக்கும் இடையில, என்றால் அரசுக்கு மேலத்தான், தண்ணீருக்கு மேலத்தான் அரசு இருக்கின்றது. அதற்கு மேலால் அல்லாஹு தஆலா இருக்கின்றான். லா யக்ஃபா அலை ஷைஉன் மின் அமாலிக்கும், உங்களுடைய அமல்களில் எந்தொன்றும் அவனுக்கு மறைந்தது கிடையாது என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தியை இமாம் தாரமி ரத்து அல் ஜஹ்மியா என்ற நூலிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போல் இமாம் பைஹக்கி அவருடைய அஸ்மா வ சிஃபாத்திலே பதிவு செய்திருக்க, இமாம் தபரானி அவருடைய முஅஜமுல் கபீர் என்ற நூலிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே அல்லாஹுடைய படைப்புடைய ஆற்றலை சிந்திக்கின்ற போது அல்லாஹ் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கூட அவனுக்கு எந்தொன்றுமே மறைந்தது கிடையாது, எந்த சத்தங்களும் அவனுக்கு மறைந்தது கிடையாது என்பதை அவன் உணர்ந்து கொள்கின்றான். அதே போன்று அல்லாஹு தஆலாவுடைய இந்த வானம் பூமியுடைய படைப்பின் அலங்காரத்தை அவன் காணுகின்ற போது, ஏன் அவனை பற்றியே அவன் சிந்திக்கின்ற போது அல்லாஹு தஆலா எவ்வளவு மிகப்பெரியவன் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான். சகோதரர்களே, இந்த வார்த்தைகளுடைய சிறப்பை நாங்கள் சொல்லுவதென்றால் நிச்சயமாக அது முழுமை பெறாது என்பதை நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கால, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்றார்கள். அவர்களோடு நாங்கள் தொழக்கூடியவர்கள், சஹாபாக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு பின்னால் துஆல் இஸ்திஃப்தா ஆரம்ப துஆவை ஓதுகின்றார்கள். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா என்ற அந்த பிரார்த்தனை ஓதுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடிந்ததன் பின்னால் இவ்வாறு சொன்னவர் யார் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த சபையிலே இருந்த ஒரு மனிதர் சொல்லுகின்றார், அன குல்துஹா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இந்த வார்த்தைகளை நான் சொன்னேன் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார், அஜப்து லஹா, நான் அதற்காக ஆச்சரியப்படுகின்றேன். ஏன் என்று சொன்னால் வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றது, அதற்காக வேண்டி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபமா தரக்துஹா முன்து சமிஅது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலுஹுன்ன, இதனை நபி ஸல்லல்லாஹு சொன்னதிலிருந்து நான் என்னுடைய தொழுகையில் இதை விட்டது கிடையாது என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொல்கின்றார்கள். இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்திருக்கிறார். எனவே சகோதரர்களே, இந்த வார்த்தைகள் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா என்று நாங்கள் தக்பீரத் இஹ்ராமுக்கு பின்னால் சொல்லுகின்ற போது எங்களுக்காக வேண்டி சுவனத்தின் வாசல்கள், வானத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. அல்லாஹு அக்பர், இதைவிட மிகப்பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும் சகோதரர்களே? நிச்சயமாக அல்லாஹுடைய மகத்துவத்தை, அவனுடைய மேன்மையை உயர்ந்தவர்கள் அல்லாஹுவை எப்பொழுதுமே பெருமைப்படுத்துவார்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி. எனவே சகோதரர்களே, இதனை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கின்றேன். அதிகமாக நாங்கள்
சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்க. ஏன்? அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தை, அல்லாஹ்வின் தூதருக்கு விருப்பமான வார்த்தை. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமான ஒரு வார்த்தை நிச்சயமாக ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு விருப்பத்துக்குரியதாக இருக்கும். அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். பொடுப்போக்கான தன்மைகளை விட்டும் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் தந்திரங்களிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இவ்வளவு மென்மையான இலகுவான வார்த்தைகளை எங்களுடைய சோர்வு, எங்களுடைய கவனீனமான தன்மை, போக்கான தன்மையினால் ஷைத்தான் இவைகளை எங்களை பராமுகமாக்கி மறக்கடிக்க செய்து விடுகின்றான். எனவே நினைவூட்டும் முகமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்த பாக்கியமாக இருக்கின்றது. இவைகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே அடுத்த ஹதீஸ்களை தொடருவோம். அல்லாஹு அலம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.